கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் காலையில் எழும்பி உட்காந்து நைட்டெல்லாம் நான் கெட்ட சொப்பனமாக பார்த்தேன் அப்படின்னு பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏதாவது வீட்டில் இழப்பு வந்துடுமோ, நஷ்டம் வந்துடுமோ, மரணம் வந்துடுமோ அப்படின்னு சிலர் உட்காந்து காலையிலேயே பயத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. சிலர் இந்த வியாதியினால் எனக்கு மரணம் வந்துடுமோ, இந்த வியாதி என்ன மரணத்துக்கு எதுவாக கொண்டு போயிருமோ, இது மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்குமோ என்றெல்லாம் சொல்லி சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதிகளின் நிமித்தம் நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருடைய பயத்தை தெளிய பண்ணி தைரியத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நல்ல மங்கள வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உன் ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணணுன்னா ஒரே நிபந்தனை, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணுமா. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொன்னேன். உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் காரியங்களை செய்தீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னும் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய சட்டத்திட்டங்களின்படி வாழணும். ஷார்ட்டாக சொன்னால் மனசாட்சி கட்டுப்பட்டு வாழணும். நம்முடைய மனசாட்சிக்குள்ளால எல்லா நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இதை நீ செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணக்கூடாது, இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, இதை தொடலாம், இதை தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அழகாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ அப்படி ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா உன் உயிரை ஒருவனும் பறிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய உயிரை பறிக்க முடியாது. ஆண்டவரனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நல்ல தீர்க்காயுசோட முதிர் வயதில் நர வயதில் ஆண்டவர் என்ன அழகாக அவர் எடுத்துக்கொள்வாரே தவிர வேற எந்த விதமான மாந்திரிகமோ செய்வினை கட்டுக்களோ பிசாசனுடைய கிரியைகளோ உயிரை எடுக்கவே முடியாது. கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஸோ இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் நிமித்தம் டாக்டரே சொல்லியிருக்கலாம், நீ செத்து போயிடுவா, இவ்வளோ நாள் தான் உனக்கு கேரண்டின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் தாண்டினது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஹானர். இந்த வசனத்தின்படி உன்னுடைய எல்லா வியாதிகளின் மத்தியிலும் கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவான். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பி ஜெஸ்ஸி செல்வரோஸ், திருநெல்வேலி. நானும் என்னுடைய கணவரும் திருநெல்வேலியிலிருந்து வந்து நவம்பர் 1ஆம் தேதி 2022 நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டோம். ஆராதனை நேரத்திலும் செய்தி வேளையிலும் என்னுடைய கணவரின் காலில் அழுகிய நிலைமையில் வாடை அடிக்கும் புண் குணமாக வேண்டும், காலை எடுக்கும் நிலைமை வரக்கூடாது என்று மட்டுமே ஜெபித்து கொண்டிருந்தேன். மேலும் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் எனது தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும்போது சகோதரர் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இருந்து செய்யும் காரியங்களை நீ காண்பாய் என்று ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். சகோதரர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கணவரின் காலில் இருந்த புண்ணை முற்றிலும் குணமாக்கினார். அது மாத்திரமல்ல, என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருந்தார். அந்த பழக்கத்தை நிறுத்துவதற்காக அதற்குரிய சிறப்பு மருத்துவமனையில் சேர்த்தேன். அவருடைய லிவர் முற்றிலுமாக அழுகி இருந்த நிலைமையில் இருக்கிறது. இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இல்லை, சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டு அணுக்கள் இல்லை என்று, மஞ்சள் காமாலை 6% உள்ளது என்றும், குடல் வெந்துள்ளது என்றும், இரத்தம் 4% தான் உள்ளது என்றும் சொல்லி டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை தந்தார். மேலும் அவர் மரணத்தின் விளிம்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட மரணத்திற்கு ஏதுவான இந்த அனைத்து பிரச்சனைகளிலுமிருந்து கர்த்தர் விடுதலையை தந்து பரிபூர்ண சுகமாக்கி அவருடைய உயிரையே மீட்டு தந்துள்ளார். பார்த்தீங்களா, ஒரு நல்ல சாட்சி. கணவன் மனைவி 2 பேர் அன்பரின் பாத்திற்கு திருநெல்வேலியிலேருந்து வராங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க. அவருடைய சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு நீங்கள் இப்போ சாட்சி அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தீங்க. அத்தனைக்கும் விடிவு காலம் அன்பரின் பாதத்தில் ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனாங்க. கால் எடுக்கப்படலை, லிவர் காப்பாற்றப்பட்டுச்சு,
மரண கட்டிலிருந்து அவரை விடுதலை ஆக்கினாங்க. இரத்த சோர வியாதி முடிஞ்சிருச்சு. எல்லாத்திலிருந்து கர்த்தர் அற்புதம் செய்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அன்னைக்கு செய்தி அவர் கேட்டுட்டு முதல்ல எடுத்த தீர்மானம், குடிப்பழக்கத்திலிருந்து நான் வெளியே வந்துடுவேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். அந்த பயத்தின் நிமித்தம், ஆண்டவருக்கு பயந்து அந்த தீர்மானம் எடுத்ததன் நிமித்தம் அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் அவரை உயிரோடு வச்சிருக்காரு. உங்களுக்கு அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் மரண பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வனை கட்டுகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வர வைத்திருக்கிற எல்லா ஆபத்து, விபத்துகளை, கொள்ளை நோய்களை இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு மனசாட்சிக்கு பயந்து நான் ஜீவிப்பேன் ஆண்டவரேன்னு தங்களை அர்ப்பணித்து இன்னிலிருந்து ஒரு புதிய ஜீவியத்தை என் பிள்ளைகள் தொடங்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்கிற வசனத்தின்படி பழைய வாழ்க்கைக்கு என் பிள்ளைகள் முற்றுப்புள்ளி வைத்து புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்கவும், அதன் நிமித்தம் பழைய எல்லா வியாதிகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து புதிய ஆரோக்கியமான ஆர்கன்ஸை என் பிள்ளைகளுக்கு பொருத்தி தெய்வீக சுகத்தை கொடுத்து இவருடைய ஆயுசின் வருஷங்களை நீர் பெருக பண்ணும். எல்லா மரண கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டது நிமித்தம் கண்ணீரோடு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, அது லங்ஸோ, லிவரோ, கிட்னியோ, ஹார்ட்டோ, பிரெயினோ, நரம்பு மண்டலமோ, எலும்பு மண்டலமோ, லங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த புதிய உறுப்புகளை பொருத்தி என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்துவிட்டு உமக்கு நன்றி. இன்றைக்கு கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.